இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் தாங்க. இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். மீனா வந்து ராஜோட அம்மாட்ட பேசினது தப்பு தாங்க. அந்த டைம் வந்து ராஜிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. உடனே மீனா வந்து ராஜி முகத்தை பார்க்கையில் ராஜி கோவமாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட வந்து ராஜி மன்னிக்கிற மாதிரி இல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. மீனா அங்கேருந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு போனாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செந்தில் தாங்க. செந்தில் வந்து அவங்க அப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாருன்னு சொல்லிட்டு கடையில் போய் ஆறுதல் சொல்கிறதுக்காக போகிறாரு. போனோன்னே செந்தில் பண்ண துரோகத்தோடையாங்க பழனி பண்ணிட்டாரு. உன் கடையில் இருந்தால் என்னால் பிழைக்க முடியாது, வீடு வேணாம் கடை வேணான்னு தான் நாங்கள் போனார். அவர் ஏங்க பழனியை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு உரிமையே அவருக்கு கிடையாதுங்க. அவர் பக்கத்து சரியான ஓட்டை இருக்குது, இவர் அடுத்த ஓட்டையை பற்றி பேச வந்துட்டாராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து மூக்கு உடச்சி அனுப்பிச்சிட்டாரு. நீயும் இந்த மாதிரி கடை வேணாம் ஒன்றும் வேணான்னு தானடா போனேன், நீ வந்து எதுக்கடா என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கடையை விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்டாருங்க. உடனே செந்தில் போய் கதிர்கிட்ட என் அப்பா திருந்தவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நான் பேசினேன் பாரு. ஆமாம், அப்பா வந்து சின்ன பிள்ளையிலே யாருமே இல்லாமல் வளர்ந்ததுனால அப்படி இருக்காருன்னு அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணனை சமாதானப்படுத்துகிறாரு இருக்காது. இருந்தாலும் நீ மாமாவை நம்புனே, நம்ம மாமா நமக்கு துரோகம் பண்ணுவாரானே அப்படிங்கிற மாதிரிலாம் கதிர் வந்து செந்தில்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே செந்தில் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை, நீ என்னத்தே பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிறாரு. நான் மாமா கடைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. போகாதடா அப்படிங்கிற மாதிரி செந்தில் நான் போவதே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க மாமா கடைக்கு போயிட்டார். போனோன்னே என்ன மாமா கடை நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காரு. அதே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டீங்களடா, அப்புறம் எதுக்குடா இங்கே வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து பழனி வந்து கேட்குறாரு. அவர் கோவத்துலேயும் கொஞ்சம் நியாயம் இருக்க தானே செய்யுது. அவட நான் உன்னை எதுவும் சொல்லலை மாமா, நான் வரதான் செய்வேன் மாமா. அப்பா மாதிரி நீங்களும் காசு வாங்கிட்டு தான் தருவீங்களா இல்லை ஃப்ரீயாக கொடுப்பீங்களா? என்னடா மாப்பிள்ளை இப்படி சொல்கிற, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து பழனி சொல்கிறாரு. சொன்னோன்னே எனக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோன்னே இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சிப்ஸு இல்லை மாமா எனக்கு ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாரு. அதுக்கு காசு வாங்க மாட்டேங்கிறாரு. பிடிங்க மாமா வாங்க மாட்டேங்க. உடனே நம்ம சோனியாவுக்கு இப்படியே இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாரோங்கிற ஒரு நினப்பு வேறு வருது. அதுக்கப்புறம் அந்த டைம் பார்த்திங்கன்னா குமரவேல் வராரு. குமரவேல் வந்து சொல்கிறாரு, துறைக்கு இன்னும் இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு. சீரியலில் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.